வணக்கம். ரிஷபராசிக்காரங்களுக்கு ஜூலை மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெளிவாக பார்க்க போகிறோம். ரிஷபராசி காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது இரண்டாவது ராசி, தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஒரு ராசி. உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சுக்கிர பகவான். சரி, இப்போ ரிஷபராசிக்காரங்களுக்கு ஜூலை மாத பலன்களை பார்க்குறதுக்கு முன்னாடி ஜூலை மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் பயிற்சி ஆகிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்த்துக்கலாம். ஜூலை மாத கிரக பயிற்சிகள்னு பார்க்கும்போது ஜூலை 17ஆம் தேதி சூரியன் கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஜூலை 26ஆம் தேதி சுக்கிர பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஜூலை 29ஆம் தேதி செவ்வாய் பகவான் கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஃபஸ்ட்டு விஷயம், உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளே யார் வந்திருக்கிறா அப்படின்னா உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். இது நல்ல ஒரு அற்புதமான அமைப்புனே சொல்லலாம். ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல ஜூலை மாதத்தை பொறுத்தளவுக்கு இது ஒரு அற்புதமான கிரக அமைப்பு. ஏன்னா ஜென்ம ராசிக்குள்ளே ராசி அதிபதி ஆட்சி பலம் பெறுறது நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவானுடைய சஞ்சாரம் இருக்குது. அப்போ ரிஷபராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்கள் இந்த ஜூலை மாதத்தில் அதிகமாக நடக்கும். ஏன்னா இந்த மாதம் ஃபுல்லாகவே சுக்கிரன் ஆட்சி பலத்தில் தான் இருப்பார். ராசி அதிபதிங்கிறது தான் நீங்கள். அப்போ நீங்கள் பலமாக இருக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். அப்போ நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் அது பலமாக செயல்படும். நீங்கள் எந்த முடிவு இந்த காலகட்டத்தில் எடுத்தீங்கனாலும் அந்த முடிவு சரியாகவே இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி கரெக்டான முடிவுகள் தான் இந்த மாதத்தில் எடுப்பீங்க. ஏன்னா ராசி அதிபதி ஆட்சி பலம் பெற்றிருக்கிறதுனால அந்த பலனை கொடுக்கும். ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துலேயும் சிறப்பாக இருக்கும். உடம்புல நோய் தொந்தரவுகளோ இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல ஒரு லாபங்கள் அதிர்ஷ்டங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு சிறப்பாக உண்டு. வேலைக்காரங்களை வச்சு வேலை வாங்கிட்டு இருக்கிற ரிஷபராசிக்காரங்களுக்கு எல்லாமே நல்ல வேலைக்காரங்க மூலிமா நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்கள் நடக்கும். சரியான வேலைக்காரங்க அமையாமல் இருந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நல்ல வேலைக்காரங்களாக அமைவாங்க. ஏன்னா ராசியாதிபதி பலமாக இருந்தாருன்னா தான் எந்த யோகமாக இருந்தாலுமே முழுசாக செயல்படும். தனஸ்தானத்துக்குள்ளே குரு பகவான் அமர்றது நல்ல ஒரு பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். அதுக்கப்புறம் சூரியனும் அமர்ந்திருக்கிறார். ஏன்னா அவர் சுகாதிபதி. ரிஷபராசிக்காரங்களுக்கு சுகாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால அப்போ 4ஆம் இட விஷயங்கள் எல்லாமே நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கறது, பொருளாதாரத்தை கொடுக்கறதுக்குண்டான ஒரு அமைப்பு. வீடு வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு பொருளாதாரம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு சிறப்பாக உண்டு. ஒரு பேர் வாகனங்களை வாடகை கூட்டு வருமானம் சம்பாதிக்கிறது, வீட்டை வாடகை கூட்டு வருமானம் சம்பாதிக்கிறது, இந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்கள் சிறப்பாக நடக்கும். 2ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்திருக்கிறதும் நல்ல ஒரு அதிர்ஷ்டம் தான் உங்களுக்கு. ஒரு ராசிக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான், தனாதிபதி பஞ்சமாதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்பு தான். பத்திரம், டாக்குமெண்ட்ஸு, கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயத்தில் நல்ல ஒரு பலனை கட்டாயம் கொடுக்கும். அப்புறம் இளைய சகோதர சகோதரிகள் மூலிமா நல்ல ஒரு ஆதாயம், இளைய சகோதர சகோதரிகள் மூலிமா ஏதாவது ஒரு சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். அவங்க மூலிமா ஏதாவது ஒரு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு உண்டு. ஜூலை மாதத்தை பொறுத்தளவுக்கு ரிஷபராசிக்காரங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் சொல்லக்கூடிய கேந்திரஸ்தானத்துக்கு போகிறது சிறப்பு. அப்படின்னாலுமே கேது பகவானோட இணையிறது கொஞ்சம் சாதகமற்ற அமைப்பு. அப்போது ரிஷபராசிக்காரங்களுடைய வாழ்க்கை துணை, பெண்களாக இருந்தீங்கன்னா கணவர் மூலியமாவோ, ஆண்களாக இருந்தீங்கன்னா மனைவி மூலியமாவோ ஏதாவது ஒரு சின்ன மனஸ்தாபங்களை ஏற்படுத்தும். ஏன்னா கேது அப்படின்னாலே தடையை கொடுக்கறது, பிரிவினை கொடுக்கறது, மனஸ்தாபத்தை கொடுக்கறது, தடையை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். அவர் உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதி கூட இணையறதுனால திருமணமான ரிஷபராசிக்காரங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது ஒரு சின்ன மனஸ்தாபங்களை கொண்டு வர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு உண்டு. அதனால் எதுலேயுமே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது சிறப்பு. ஏன்னா உங்கள் ராசி அதிபதி பலமாக இருந்து 7ஆவது ராசி பார்க்குறதுனால பெரிய அளவில் பாதிப்புகள் வராது. ஒரு சின்ன சின்ன மைனஸான விஷயத்தை கொடுக்கும். அது உடனே சரியாகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பும் உண்டு. பெரிய லெவலில் பாதிக்காது. ஒரு ராசிக்கு பாக்கியாதிபதி 10ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால தொழில் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல லாபங்கள் கிடைக்கும். இப்போ தொழில் மூலிமா ஒரு கௌரவம், புகழ் கிடைக்கிறது, அந்தஸ்து கிடைக்கிறது, சம்பள உயர்வு கிடைக்கிறது, பதவி உயர்வு கிடைக்கிறது. இந்த மாதிரி விஷயம் எல்லாமே ரிஷபராசிக்காரங்களுக்கு நல்ல முறையில் நடக்கும்.
ஏன்னா ரிஷபராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு ராஜ யோகாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் அவர் வந்து லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் வந்து ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து உண்டு. அதுக்கப்புறம் ரிஷபராசிக்காரங்களுக்கு உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல ராகு பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால, அது குரு பார்வையில் இருக்கிறதுனால ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து நல்ல ஒரு பொருளாதாரம் வந்து கிடைக்கும். அந்நிய நபர்கள் மூலிமா வந்து ஒரு ஆதாயம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு. அந்நிய நபர்கள் அந்நிய மொழி பேசுகிறவங்க மூலிமா வந்து ஏதாவது ஒரு ஆதாயம் வந்து கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு. ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் லாபங்கள் வந்து கிடைக்கும். நல்ல ஒரு பொருளாதாரம் வந்து கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு. கெமிக்கல் தொடர்பான துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும், நல்ல ஒரு லாபத்தை வந்து கொடுக்கும். வந்து ராசி அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் ஆட்சி பலம் பெற்று ராசிக்கு லாபஸ்தானத்தில் யோகாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான மாதமாக வந்து இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி மீண்டும் அடுத்த ராசியான மிதுன ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே. வணக்கம், வாழ்த்துக்கள். வணக்கம். இப்போ நீங்கள் ஜூலை மாத ராசி பலன்களை வந்து பார்த்துருப்பீங்க. ராசி பலன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஒரு 40-50% பலன்களை தான் வந்து அது கொடுக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தில் லக்னம் வந்து என்ன இருக்குது, என்ன லக்னம், என்ன லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு, என்ன தசாப்திகள் வந்து நடக்குது, இதையெல்லாம் பார்த்துட்டு தான் வந்து நம்ம முழுமையாக வந்து ஒரு தனி மனித ஜாதகத்துக்கு வந்து பலன்களை வந்து முடிவு செய்ய முடியும். அதாவது துலா ராசிக்கு வந்து இப்போ கோச்சார குருவுடைய பார்வை வந்து விழுகுது. இப்போ ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது வந்து சிறப்புன்னு வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம். அது இல்லாமல் இப்போ குருவுடைய பார்வை, ஏன்னா மிதுன ராசி குரு போய் தன்னுடைய 5ஆம் பார்வையாக வந்து துலா ராசி வந்து பார்ப்பார். துலா ராசிக்காரங்களுக்கு வந்து நல்ல பலன்கள் வந்து அதிகமாக வந்து நடக்குன்னு வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம். ஆனால் அவருக்கு லக்ன ரீதியாக வந்து தசாவுத்திகள் வந்து சரியில்லை. 6ஆம் இடத்துலையோ இல்லை 8ஆம் இடத்துலையோ 12ஆம் இடத்துலையோ வந்து கிரகங்கள் அமர்ந்து தசாபுத்திகள் நடக்கும்போது என்னதான் வந்து ராசி ரீதியாக வந்து நல்ல இடத்துல கிரகங்கள் வந்து அமர்ந்திருந்தாலுமே வந்து அவங்களுக்கு நல்ல பலன்கள் வந்து அவ்வளோக்கா வந்து நடக்காது. இது உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தை பார்க்கும்போது தெரியும். ஏன்னா 6ஆம் இடத்துல இருந்தது அப்படின்னா ஏதாவது தற்காலிகமான ஒரு நோயோ இல்லை கடனோ வந்து ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு. அதுக்கப்புறம் வந்து 8ஆம் இடத்துல இருந்ததுன்னா எதிர்பாராத ஏதாவது விபத்துகள் நடக்கிறது, அவமானங்கள் நடக்கிறது, நான் அப்புறம் தேவையில்லாத விஷயத்தில் போய் சிக்கிக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே வந்து கொடுக்கும். 12ஆம் இடம் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு விரய செலவுகளை வந்து கொடுக்கும். பாவ கிரகமாக இருந்ததுன்னா அசுப விரய செலவுகள், மருத்துவ செலவுகள் கொடுக்கும். இல்லை யார்கிட்டையாவது பணத்தை நம்பி ஏமாந்து கொடுத்துருவோம், அந்த பணம் வராமல் போகிறது, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே வந்து கொடுக்கும். இதே சுபகிரகம் வந்துன்னா சுப விரய செலவுகள் வந்து ஏற்படும். குழந்தைகளுக்கு ஏதாவது திருமணம் முடிச்சுக்கிறது, நல்ல விஷயத்துக்காக அந்த பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு சுப விஷயங்களை வந்து அது கொடுக்கும். அதாவது உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தில் லக்ன ரீதியாக வந்து என்ன கிரகங்கள் வந்து எப்படி இருக்குது, லக்னாதிபதி வந்து பலமாக இருக்கிறாரா, ராசிங்கிறது உங்களுடைய மனசு, லக்னம்ங்கிறது உங்களுடைய உயிர், இது ரெண்டும் கலந்து தான் வந்து பலன்களை வந்து கொடுக்கும். வெறும் ராசி மட்டும் வச்சு நம்ம வந்து பலன்களை வந்து முடிவு பண்ண முடியாது. நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணிவிட்டு நான் வந்து கும்பராசிங்க, நான் சிம்ம ராசி, நான் கடகராசி, எங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு மொட்டையாக கேட்டோம்னா நம்ம பதில் சொல்ல முடியாது. உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தில் இப்போ உங்களுக்கு ராசி ரீதியாக வந்து நல்ல பலன்கள் நடக்குது அப்படின்னா, லக்ன ரீதியாக வந்து நல்ல தசாபுத்திகள் நடந்துட்டு இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அருமையான பலன்கள் வந்து நடக்கும். நீங்கள் நினச்ச விஷயம் வந்து உங்களுக்கு நல்ல முறையில் வந்து நடக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஸோ அதனால தான் வந்து உங்களுடைய ஜாதகத்தை வந்து கொடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கிறது வந்து நல்லது. ஒரு 6 மாதத்துக்கு ஒரு டைமாவது உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கிறது நல்லது. என்ன தசாபுத்திகள் நடக்குது, ஏதாவது முயற்சிகள் எடுக்கலாமா, அது வெற்றி அடையுமா. இப்போ புதுசாக தொழில் தொடங்குகிறோம், நம்ம வந்து ஜாதகத்தை ஒரு டைம் வந்து அனலைஸ் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப நல்லது. என்ன தசாபுத்திகள் போகுது, கோச்சார ரீதியாக வந்து கிரக அமைப்புகள் வந்து கோச்சாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக இந்த ராகு கேதுக்கள், குருவுடைய நகர்வு, சனி பகவானுடைய சஞ்சாரம், இதெல்லாமே வந்து நல்ல ஃபேவராக வருதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப நல்லது. என்கிட்ட நீங்கள் ஜாதகம் பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து என்ன லக்ன ரீதியாக வந்து என்ன கிரகங்கள் வந்து எந்தெந்த இடத்துலேருந்து தசாபுத்திகள் நடத்துது, உங்களுக்கு யோகமான பலன்கள் நடக்குமா இல்லை அவயோகமான பலன்கள் வந்து உங்களுக்கு நடந்துட்டு இருக்குதா அப்படிங்கிறத தெளிவாக வந்து என்னால் உங்கள் ஜாதகத்தை வச்சு சொல்ல முடியும். விருப்பம் இருக்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.